இந்த வேலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்தது. சரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்பப்போ எதையாச்சும் பண்ணி வைக்கிறது தான். இதை பண்ணும்போது அந்த வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ண மாட்டேன். மனசுக்கு பிடிச்சிருந்த விஷயத்த பண்ணும். சரி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக சும்மா அப்பப்போ ஒன்று எடுத்து வச்சேன். நம்ம இந்த பாதாம் வீட்டில் சாப்பிடுவோம்ல, அந்த கொட்டையை பிரித்து அதை தூக்கி போட முடியாமல் பல வருஷமாக சேர்த்து வச்சதை எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் வச்சுருந்தேன். இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் எடுத்துகிட்டு பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. சரி அந்த மாதிரி பண்ணிவிட்டு என்னோடய இன்புட்டையும் சேர்த்து அதை பண்ணேன். ரொம்ப காலம் கழித்து நம்ம ஒரு வேலையில் ரொம்ப ஊன்றி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த இந்த அன்னைக்கு இது பண்ணுற அன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பாட்டு ஓடிட்டு இருந்தது. பாட்டை கேட்டுட்டு ரொம்ப அழகாக மெதுவாக ஒவ்வொன்றா பார்த்து ஒட்டி அந்த கலர் பண்ணும்போதெல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. ஒவ்வொரு கலரையும் பார்க்கும்போது அவ்வளோ மனசு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம மைண்டுக்கும் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறது புரிஞ்சுது. ரொம்ப நாள் கழித்து அந்த வேலையை முழு மனசாக உட்காந்து அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும் அப்படின்றது. போர் அடிக்கல, டயர்டாக ஃபீல் பண்ணல, எதுக்கும் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ண வச்சுது இந்த வேலை. எனக்கு ரொம்ப பிடிச்சது இதை செய்யணுன்றது. அப்போ சரி அப்பப்போ என்னோடய தம்பி வந்து இது இப்படி பண்ண அப்படி பண்ணி இன்புட்டெல்லாம் கொடுத்தாங்க. சரி அந்த நேரத்தில் கொஞ்சம் சும்மா அப்பப்போ ஒரு வீடியோ எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுனால சும்மா ஒரு கிளிப்பு தான் எடுத்து வச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை முடிக்கும் போது நான் வீடியோ எடுக்கல. அதோட அவுட்புட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தேன். இப்போயும் அதை பார்க்கும்போது டெய்லி அதை எப்படி இருந்தாலும் பார்ப்பேன். வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன். அதை பார்க்கும்போது எவ்வளோ நல்ல ஃபீல், நம்ம உட்காந்து ஒர்க் பண்ண இந்த மாதிரி இன்னொன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு வேலையில் சந்தோஷமாக நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உடம்பும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரீசெண்டாக எந்த வேலையில் ஈடுபட்டீங்கன்னு சொல்லுங்கள்.